Good evening, ladies and gentlemen. Welcome to Sataka Live Facebook program. Here in Zambia, we have lot of children blessed with many talents like singing, dancing, painting, etc. These children perform at different programs using different platforms. Unfortunately, due to current COVID-19 pandemic, their movements are restricted and unable to showcase their talent. Zataka wants to identify and encourage their talent through digital media like Facebook, YouTube. Today we are happy to introduce Master Sanjeev, son of Mr. and Mrs. Ramasamy, who is an upcoming artist in Lusaka. Welcome to Zataka program, Sanjeev. Hello. How are you? Fine, and you? Fine. Okay, Sanjeev. இன்னைக்கு நம்ம என்ன paintingsலாம் பார்க்க போறோம்? 4 drawings பண்ண போறோம். First drawing is an illusion. Second drawing is 3D art. Third is a sunset acrylic painting. Okay. And the fourth one is a portrait. Okay. Start பண்ணலாமா? Start Okay, Sanjeev. Okay, so first we're going to use a normal A4 paper. Okay. Normal A4 paper. Drawing க்குன்னு இருக்கா இல்ல இது just normal paper. Okay, Sanjeev. Start பண்ணலாமா? Okay, Sanjeev. So first இப்போ நம்ம ஒரு illusion drawing பண்ண போறோம். Illusion, okay. அந்த பென்சிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க Sanjeev. இது sketch pencil 8H அது லைட்டா இருக்கும். So இது sketch க்கு யூஸ் பண்றது. இது வந்து kneaded eraser. Eraser. இந்த eraser ரப் பண்ணா டஸ்ட் கொடுக்காது. அப்புறம் அது fine liner 0.3 mm diameter of the line. இது black ஆ Sanjeev? Black color. Pen like a pen. Like a pen. Okay Sanjeev, start பண்ணலாம். Start பண்ண போறோம். So இது வந்து ஒரு sketch outline. Okay, இந்த பென்சில் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கிறதுக்காக இந்த பென்சில் யூஸ் பண்றீங்க. ஆமா. Okay Sanjeev. நீங்க இதுவரைக்கும் எத்தனை பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்கீங்க Sanjeev? 25 பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் ஒரு 100 plus drawings இருக்கும். Drawings 100 plus. Okay. என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க? 4 oil paintings பண்ணிருக்கேன். 10 acrylic paintings. அப்புறம் 3 watercolor paintings. Okay. இத பென்சிலை தவிர்த்து வேற என்னலாம் யூஸ் பண்ணலாம் Sanjeev இந்த இது பண்றதுக்கு? ஸ்கெட்ச்க்கு நம்ம பென்சில் யூஸ் பண்றோம். ஸ்கெட்ச்க்கு அப்புறம் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணலாம். கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாவே நம்ம இந்த பென்சிலுக்கு பதிலா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணலாமா? இல்ல. பென்சில் யூஸ் பண்ணா அந்த ஷேப் கரெக்ட்டா வராது. சோ இப்போ நம்ம ஷேடிங் ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. இது ஸ்கிரிப்லிங் மெத்தட். ஓகே. இது Black தான் யூஸ் பண்ணனும்னு இருக்கா இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா? எந்த கலர் வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா Black யூஸ் பண்ணா ஒரு கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். ஓகே. அதாவது டார்க் கலர் லைக் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணலாம். தென் அப்புறம் டார்க் green யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே, நீங்க லைட் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா லைட் கலர் யூஸ் பண்ணா தூரத்துல இருந்து பார்த்தா தெரியாது. கிட்ட வந்து பார்த்தா தெரியும். ஆனா அவ்வளோ அப்பீலிங்கா இருக்காது. ஓ சரி சரி. அப்புறம் டார்க் green யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்க லைட் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. உங்களுக்கு எப்போ இந்த இன்ட்ரஸ்ட் வந்தது Sanjeev பெயிண்டிங் பண்ணணும்ன்ற இன்ட்ரஸ்ட்? கிரேட் 5ல இருக்கும்போது நான் செகண்டரி ஆர்ட் டீச்சர் வரையறத பார்ப்பேன். அப்போ ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அப்புறம் கிரேட் 8ல தான் எங்களோட ஸ்கூல்ல ஆர்ட் ரியல் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரேட் 8ல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் கிரேட் 5ல வீட்ல யாராவது பெயிண்டிங் பண்ணுவாங்களா உங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி? அப்பா சின்ன வயசுல வரையறேன்னு சொன்னாரு. அப்பா பெயிண்டிங்ஸ்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, பார்த்தது இல்ல. ஓ சரி சரி. உங்க தம்பி அவர பெயிண்டிங்ஸ் பண்ணுவாரா? பண்ணுவாரு. ஒரு ஐடி ஜீனியஸ். அண்ணா டிராயிங் ஜீனியஸ், தம்பி ஐடி ஜீனியஸ். இதுல என்ன மெத்தட் Sanjeev நீங்க யூஸ் பண்றீங்க? பிகாஸ் நம்ம ஒரு மாதிரி ஸ்கிரிப்லிங்கா என்னது? ஸ்கிரிப்லிங் மெத்தட் பேரு. ஸ்கிரிப்லிங். ஓகே. சோ ஒரு பிக்சர் பண்ணிட்டு அதுல ஸ்கிரிப்லிங். ஆமா.
ஓகே இது பேர் என்ன சொன்னீங்க சாரி சஞ்சு இல்யூஷன் ரெண்டு டிராயிங் ஒரே பிக்சர்ல தெரியும் ஓகே ஒரு பிக்சர் பண்ணி அதுக்கு ரெண்டு இது கொடுப்பீங்க ஓகே ஓகே illusion ஓகே இத பாக்கும்போது ஒன்னு டக் இன்னொன்னு rabbit is it correct கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க ஓகே சோ இப்போ நம்ம இது முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு ஓகே ஃபர்ஸ்ட் டிராயிங் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் இத எடுத்துடலாம் ஓகே அடுத்து செஞ்சு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அடுத்து ஒரு 3D drawing பார்க்க போறோம் ஓகே இந்த பேப்பர் பேர் வந்து ஐவரி கலர் 160 GSM பேப்பர் ஓகே ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது நார்மல் A4 ஷீட் ஓகே இது டிராயிங்க்கு மட்டும் யூஸ் பண்றதா இல்ல இது நார்மலாவே நம்ம டிராயிங்க்கு ஸ்பெஷலா யூஸ் பண்றது ஓகே இந்த 3D டிராயிங்க்கு ஸ்பெஷலா யூஸ் பண்றதா செஞ்சு இல்ல எந்த டிராயிங் வேணா பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் கிடைக்கும் இந்த பேப்பர்ல டிரா பண்ணா ஓகே செஞ்சு சோ இந்த டிராயிங்க்கு நம்ம ஒரு அதே பென்சில் ஸ்கெட்ச் பென்சில் யூஸ் பண்ண போறோம் முத யூஸ் பண்ணது வந்து 0.5 இது 8H ஓகே அப்புறம் இது 11B டார்க் டோன் கிடைக்கிறதுக்கு அது வந்து வேற இது வேற அது 0.3 இது 0.11B ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் செஞ்சு ஓகே இது என்னது செஞ்சு சாரி இது டோம்போ எரேசர் ஆமா ஓகே இத வச்சு எரேஸ் பண்ணா ஒரு குட்டி குட்டி ஹைலைட்ஸ் கிடைக்கும் ஓ சரி செஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாமா உங்க ஸ்கூல்லயே நீங்க பண்ற டிராயிங் எல்லாம் பார்த்து என்ன சொல்லிருக்காங்க செஞ்சு எங்களோட ஸ்கூல்ல நிறைய டீச்சர் என்னோட டிராயிங்க்கு ஃபேன் ஸ்பெஷல் ஆர்ட் டீச்சர் கிளாஸ் டீச்சர் எல்லாமே ஸ்பெஷல் அங்க ஆர்ட் டீச்சர் வந்து டை ஹார்ட் ஃபேன் டிராயிங்ஸ்க்கு ஓகே என்கரேஜ் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லீங்களா உங்களோட கோஎட் ஸ்கூலா இல்ல எப்படி செஞ்சு செப்பரேட் லேர்னிங் ஆனா ஒரே கேம்பஸ் गर्ल्स தனியா பாய்ஸ் தனியா ஓகே ஓகே செஞ்சு உங்க फ्रेंड्स எல்லாம் உங்க டிராயிங்ல எனக்கு இது பண்ணி கொடு அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு போர்ட்ரேட் வரைஞ்சு கொடுத்திருக்கேன் என்ன வரைஞ்சிருக்கீங்க என்ன இது செஞ்சு அவனோட முகம் ஓகே சரி இப்போ நம்ம ஷேடிங் ஆரம்பிக்க போறோம் 11B பென்சில் ஓகே இதுவும் பென்சில் தான் இல்லையா நார்மல் பென்சில் இப்போ அந்த இதுக்கு வந்து பென் யூஸ் பண்ணீங்க இல்லையா சஞ்சு இதுக்கு பென்சில் யூஸ் பண்றீங்க ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரண்ட் கொஞ்சம் சொல்ல முடியுமா சஞ்சு பென் யூஸ் பண்ணா உங்க இடையில இந்த பேப்பரோட கலர் தெரியும் பென்சில் யூஸ் பண்ணா ஒரு ஓபேக் எஃபெக்ட் கிடைக்கும் பின்னாடி இருக்க பேப்பர் கலர் தெரியாது ஓகே சஞ்சு உங்க தம்பி டிராயிங்லாம் பண்ணிருக்காங்களா பண்ணிருக்காங்க ஒரு ரோஸ் பண்ணா நீங்க டீச் பண்ணீங்களா இல்ல அவங்களே பண்ணாங்களா சஞ்சு நான் டீச் பண்ணேன் ஓகே உங்க தம்பிக்கு டீச் பண்ண மாதிரி வேற யாருக்காவது டீச் பண்ணிருக்கீங்களா சஞ்சு இது வரைக்கும் பண்ணது இல்ல ஓகே இதுக்கு ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்கா உங்களுக்கு பண்ணலாம் அப்படினு இல்ல டீச்சிங் ஐடியா இல்ல இவ்வளவு நல்லா பண்றீங்கல்ல சஞ்சு ஏன் நீங்க நான் கொஞ்சம் டீச் பண்ண கூடாது டீச் பண்ணலாம் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் டீச் பண்ணலாம் ஸ்டடீஸ்க்கு அப்புறம் ஓகே இப்போ நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க சஞ்சு இப்போ கிரேட் 11 படிக்கிறேன் சரி சஞ்சு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் ஆர்ட்டை தவிர்த்து மேத்தமேட்டிக்ஸ் எல்லாருக்கும் பயப்படுற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எதனால சஞ்சு உங்களுக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்கன்னா மேத்ஸ் இஸ் மை டஃபஸ்ட் அப்படின்வாங்க மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது பிடிக்கும் அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் உங்களோட பிரெயினை எக்ஸ்பேண்ட் பண்ணும் ஓகே சோ நீங்க வீட்லயே தான் டிராயிங் பண்ணுவீங்களா இல்ல அதை தவிர்த்து வேற எங்கயாவது போய் டிராயிங்லாம் பண்ணிருக்கீங்களா சஞ்சு அக்ரிகல்ச்சர் ஷோல 2 தடவை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் ஓகே கிரேட் 7ல ஒரு தடவை செகண்ட் பிரைஸ் வாங்கினேன் ஓகே அப்புறம் போன வருஷம் கிரேட் 10ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஓகே நீங்க உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணனும் அப்படினா முடிவு பண்ணிருக்கீங்க ஏன்னா நிறைய பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க சோ நீங்க அதெல்லாம் வச்சு இது
என்ன பிளான்? எக்ஸிபிஷன்ல டிஸ்ப்ளே பண்ணனும்னு பிளான் இருக்கு. எக்ஸிபிஷன். ஓகே. இது வந்து 3D ஆர்ட்டா? ஆமா. சரி சஞ்சய். இது என்னது ஆக்சுவலி சஞ்சய்? ஒரு வாட்டர் ஸ்ப்ளாஷ். வாட்டர் இங்க வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும். சரி சரி. சோ ரப்பர் தேடுறீங்களா? இல்ல, பிளெண்டிங் ஸ்டாம்ப். ஓகே. இது வந்து ஒரு பிளெண்டிங் ஸ்டாம்ப். பென்சில் லைன்ஸ் ஸ்மூத் ஆகுறதுக்கு ஸ்மட்ச் பண்றது. ஓகே. இதுவும் பென்சில் மாதிரியே இல்ல பென்சில் மாதிரியா இல்ல பேப்பர்ல செஞ்சது. சரி. அந்த ஸ்மூத் இது கொடுக்கிறதுக்காக. சரி சஞ்சய். கீழ இருக்கிறதுக்கு மட்டும் அந்த ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறீங்களா? மேலேயும் கொடுப்பேன். சரி சரி. இது நீங்க பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி பிக்சர்ஸ் இது வரைக்கும் பண்ணது இல்ல, ஆனா சாக்கோல்ல பண்ணிருக்கேன். ஓகே. ஆயில் பெயிண்டிங் வந்து டைம் ஆகும் இந்த டிராயிங்லாம் பண்றதுக்கு. சரி சரி. ஓகே சஞ்சய், இப்போ சாக்கோல்னு சொன்னீங்க இல்லையா? சாக்கோல்னா எந்த மாதிரி சஞ்சய்? இந்த அதுக்குன்னு தனியா ஏதாவது சாக்கோல் எக்யூப்மெண்ட்ஸ் டிராயிங் பண்றதுக்காகவே இருக்கா? ஆமா, 2 டைப் ஆஃப் சாக்கோல் பென்சில் இருக்கு. ஒயிட் சாக்கோல் பென்சில் அப்புறம் பிளாக் சாக்கோல் பென்சில். ஓகே. அது ரெண்டையும் சேர்ந்து கூட யூஸ் பண்ணலாம், இல்ல தனித்தனியா யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பிளாக் சாக்கோல்ல வந்து ஒயிட் கலர் பேப்பர்ல யூஸ் பண்ணோம். ஓகே. அப்புறம் ஒயிட் சாக்கோல் பென்சில் வந்து பிளாக் கலர் பேப்பர்ல யூஸ் பண்ணோம். ஓகே சார். சோ இதையும் இந்த இதை வந்து நீங்க சாக்கோல்லையும் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே. நீங்க பண்றதுல சாக்கோல் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங், பென்சில் பெயிண்டிங் உங்களுக்கு எது பண்ண ரொம்ப பிடிக்கும்? இன்ட்ரெஸ்டடா பண்ணுவீங்க? சாக்கோல் டிராயிங். சாக்கோல் தான் ரொம்ப பிடிக்கும். சாக்கோல் யூஸ் பண்ணி பண்றது. சாக்கோல் யூஸ் பண்ணி எத்தனை பண்ணிருப்பீங்க? ஒரு 10 இருக்கும். ஓகே. சரி சரி சஞ்சய். வீட்ல ஹாலிடேஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஈவினிங்ல அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க சஞ்சய்? ஹாலிடேஸ்ல டிராயிங்ஸ், மோஸ்ட்லி டிராயிங்ஸ் பண்ணுவேன். அப்புறம் கீபோர்ட் வாசிப்பேன், கியூப் சால்வ் பண்ணுவேன். ஓகே சஞ்சய். நான் இப்போ ஹைலைட் கொடுக்குறேன். ஓகே. ரப்பர் யூஸ் பண்ணி இது கொடுக்குறீங்க. ஓகே. ஓகே சஞ்சய். இந்த பிளெண்டிங் ஸ்டாம்ப் வச்சு சும்மா கீழ வாட்டர் இருக்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த ரப்பர் எங்க வாங்குனீங்க சஞ்சய்? ஆர்ட் ஷாப்ல தான். உங்களோட ஹார்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் அவைலபிள் இருந்து. ஆமா. ஓகே. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க ஹார்ட்டுக்குன்னு. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போதே தெரியுது அந்த பேஷன், உங்களோட பேஷன் அதுல தெரியுது அந்த கலெக்ஷன்ஸ்ல. அண்ட் நைஸ் கலெக்ஷன்ஸ். தேங்க் யூ. இதெல்லாம் எப்படி நீங்களே வாங்குனீங்களா இல்ல அப்பா கிட்ட சொல்லி இத வாங்கி கொடுங்க அப்படின்னு அப்பா சூஸ் பண்ணுவாங்களா இல்ல நீங்களே போய்? இல்ல, நான் சூஸ் பண்ணேன், அப்பா வாங்குவார். சரி சரி. ஜஸ்ட் சொல்லிடுவீங்க அப்பா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்கன்னு. சரி சரி. சோ நம்ம இப்ப வந்து கட் பண்ண போறோம் ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காக. ஓகே. சிசர்ல. ஓகே சஞ்சய். அந்த எஃபெக்ட் கொடுக்கிறதுக்காக நம்ம கட் பண்றோமா? சரி சரி சஞ்சய். இது என்ன ஒயிட் பேப்பர் மாதிரியும் இல்ல எதுவும் இல்ல, ஏற்கனவே பண்ணி வச்சிட்டீங்களா என்ன செஞ்சது? இது டைம் ரீசன்காக. ஓகே. சோ இட்ஸ் பேசிக்கலி ஆயில் பெயிண்ட் isn't it? அக்ரிலிக் பெயிண்ட். அக்ரிலிக். முதல்ல நான் ஆரஞ்சு பெயிண்ட் வச்சேன்,
பேஸ்ல yellow. ஓகே. yellowக்கு மேல orange. ஓகே. இந்த சன்செட் எஃபெக்ட். என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணீங்க சஞ்சீவ்? அது எங்களுக்கு கொஞ்சம் காட்ட acrylic முடியுமா? paint. ஓகே. அப்புறம் இந்த பெயிண்டிங்க்கு ஆரஞ்சு கலர், yellow கலர், ஒயிட், black, red அப்புறம் ஒயிட் கலர். ஓகே. இது மூணு யூஸ் பண்ண போறீங்க. ஒயிட், ஆரஞ்சு, black. ஓகே. சோ நான் இப்ப முதல்ல பாலெட் பெயிண்ட்ல ஓகே வைக்கிறதுக்கு black யூஸ் பண்ண போறேன். black முத போடுறீங்க இல்லையா? ஓகே சஞ்சீவ். இது என்ன பெயிண்டிங் சஞ்சீவ்? சன்செட் பெயிண்டிங். சன்செட். ஓகே ஓகே. ரெட். ரெட். சரி சஞ்சீவ். ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ நாம இப்போ வந்து பேஸ்ல black அடிக்க போறோம். ஓகே. இப்போ நம்ம பேஸ் கொடுக்க போறோம் இல்லீங்களா? சரி சஞ்சீவ். நான் என்ன புடிச்சிட்டீங்களா? இந்த ஓகே சஞ்சீவ். சோ இது நீங்க எப்ப பண்ணீங்க? இது காயணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சஞ்சீவ்? காஞ்ச பிறகு தான் மேல black paint அப்ளை பண்ணனும். இது காயறதுக்கு எவ்வளவு டைமிங் சஞ்சீவ்? இந்த பெயிண்ட் திக்னஸ் பொறுத்து இருக்கு. தின்னா பெயிண்ட் பண்ணீங்கன்னா 10 நிமிஷத்துல காஞ்சிரும். திக்கா பெயிண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 20 இல்ல 30 நிமிஷம் ஆகும். இதுல நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா சஞ்சீவ்? மிக்ஸ் பண்ணலாம். அந்த ஆரஞ்சு கிடைக்கிறதுக்கு ரெட் அப்புறம் yellow மிக்ஸ் பண்ணேன். ஓகே. ஓகே. இந்த பெயிண்டிங்கே ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணுமா? ஏன்னா இல்ல எனக்கு தெரியாது பெயிண்டிங்கை பத்தி, நான் தான் கேக்குறேன். நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் சில பெயிண்ட்ல வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. அக்ரிலிக், குவாஷ் அப்புறம் வாட்டர் கலர் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஆயில் பெயிண்ட்ல தண்ணி மிக்ஸ் பண்ண முடியாது. சரி. நீங்க யாரோட பெட் சஞ்சீவ்? அம்மாவோட பெட், அப்பாவோட பெட்? ரெண்டு பேர். தம்பி? அப்பாவோட. சரி சரி. அம்மாக்கு என்னைக்காவது குக்கிங்ல ஹெல்ப்லாம் பண்ணிருக்கீங்களா? சமைக்க புள்ளையா? ஒரு தடவை பன்னீர் டிக்கா பண்ணேன். அம்மா நீங்களே பண்ணீங்களா? நானும் தம்பியும் சேர்ந்து. சரி. அம்மாக்கு சர்ப்ரைஸ். சரி சரி. அம்மா பண்ற டிஷ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? மிளகு ரசம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். அப்புறம் பிரியாணி. வெஜ் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஓகே ஓகே. நான் இப்போ black பேஸ் கூட இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மவுண்டன், டிஸ்டன்ட் மவுண்டன். சரி. மிடில்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு ஹாரிசான்டல் லைன். ஹாரிசான்டல் லைன். ஓகே. அப்புறம் மவுண்டன். ஓகே. சன்செட்னால எல்லாமே black-ஆ தான் தெரியும். ஓகே ஓகே. சோ சன்செட்டுக்காக தான் நீங்க இந்த கலர் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. இப்போ நம்ம பண்றதும் வந்து ஆமா இது நல்லா அந்த ஃபீல் ஆகுது. அது நல்லா அந்த இது இருக்கு. இது காய எவ்வளவு நேரம் எடுக்கும்? இப்போ நம்ம கொஞ்சம் திக்கா இருக்குயா? 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துல காஞ்சிரும். சரி சரி. இப்போ நம்ம மவுண்டன் வரைஞ்சிட்டோம். ஓகே. இப்போ சன்செட் போட போறோம். ஆமா. ஓகே. ஒயிட் பெயிண்ட். இது ஒயிட் பெயிண்ட். ஓகே. நம்ம வந்து ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்றோம் இல்லையா? சரி போடுங்க. இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்மால் பிரஷ் யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸ்மால் பிரஷ் யூஸ் சைஸ் 0. அதுக்கு வந்து நீங்க பெருசு யூஸ் பண்ணி அது யூஸ் பண்ணீங்களா? அது என்னன்னு சொல்லல சஞ்சீவ். அது சைஸ் சிந்தெடிக் பிரஷ் சைஸ் 14. ஓகே. இது வந்து ஸ்மால் பிரஷ் 0. என்னங்க சஞ்சீவ்? ஒயிட் பெயிண்ட் எடுத்து அங்க ஒரு சன் பெயிண்ட் பண்ண போறோம். ஓகே. அப்புறம் சன், அதுக்கப்புறம் வாட்டர்ல சன்னோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதை பெயிண்ட் பண்ண போறோம் இப்போ. ஓகே சஞ்சீவ். ஸ்மால் லைன்ஸ் போட்டு ஃபிங்கரால இப்படி ஸ்வைப் பண்ணா. ஃபிங்கராலே பண்ணலாமா சஞ்சீவ்? இல்ல அதுக்குன்னு இல்ல ஃபிங்கரால பண்ணலாம். ஓகே.
இது ஃபிங்கரால பண்ணும்போது இது போய்டும் isn't it? இல்ல இந்த சென்ஸ் உங்க ஃபிங்கர்ல இப்போ நம்ம ஃபிங்கர்ல இத யூஸ் பண்றோம் அப்படினா இது ரிமூவபிளா? இல்ல வாஷ் பண்ண போய்டும். ஓ ஓகே. நீங்க அந்த பென்சில் இது பண்ணும்போது ரப்பர் யூஸ் பண்ணி இது பண்ணீங்களே அந்த மாதிரி இதுக்கும் ஏதாவது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி பண்றதுக்கு ஸ்மால் பெயிண்ட் பிரஷ் இந்த பெயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ணலாம். ஆனா ஸ்மூத்தான ஃபிளாட் லைன் கிடைக்கும். ஓகே. இப்படி பண்ணா ஆனா லைன் திக்கா இருக்கும். சோ அதனால ஃபிங்கர் வச்சு ஸ்வைப் பண்ணு. சரி சஞ்சய். இதுலயே நம்ம நிறைய இது பண்ணலாம் இல்லீங்களா? ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், வாட்டர் கலர் யூஸ் பண்ணலாம், gouache பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். வாட்டர் கலர் யூஸ் பண்ணா பிரைட்டா இருக்காது. ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணா ரிச்சா இருக்கும். ஓகே. gouache பெயிண்ட் கூட நல்லா இருக்கும் யூஸ் பண்ணா. ஓகே ஓகே. எதனால செஞ்சு ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணா அந்த இது இருக்காதுன்னு சொல்றீங்க? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வாட்டர் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணா பிரைட்டா இருக்காது. ஏன்னா அந்த பெயிண்டோட வாட்டர் டைல்யூட் ஆகும். சோ அந்த பெயிண்டோட சோ இது வந்து நீங்க நேச்சுரலா எதுவும் mix பண்ணாம பண்றதால அந்த நேச்சுரல் இது உங்களுக்கு இருக்கு. ஓகே. நாம தண்ணில ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துக்கோம். அப்புறம் ஃபிங்கர் வச்சு சன் மேல ஒரு ரவுண்ட். ஓகே. சோ இந்த திட்டா இருக்காது. சரி சரி. சன். ஓகே சஞ்சய். அடுத்து என்ன பண்ண போறோம்? ரெட் பேக்ரவுண்ட் அடிக்க போறோம். பேக்ரவுண்ட்ல ஓகே. அதுக்கு என்ன பிரஷ் யூஸ் பண்ண போறீங்க சஞ்சய்? இந்த சேம் பிரஷ் தான் யூஸ் பண்ண போறீங்களா? சரி. வாட்டர் கூட கொஞ்சம் டைல்யூட் பண்ணுங்க. ஓகே. ஓகே இத வந்து நீங்க வாட்டர் கூட டைல்யூட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் Black நீங்க யூஸ் பண்ணல. Black வாட்டர் mix பண்ணல. ஒயிட் mix பண்ணல. ஓகே. சோ அந்த ஃபிங்கர் வச்சு ஸ்மட்ச் பண்ணா blend ஆகும். blendக்கு ஓகே. ஆமா இப்போ அந்த yellow red mix ஆகும்போது அது டிஃபரண்ட் நல்லா தெரியுது. அப்புறம் அந்த ரெட் ரிஃப்ளெக்ஷன் வாட்டர் இல்ல. சோ அந்த வாட்டர் ரெட். ஓகே. நீங்க பண்ண இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டுருக்கீங்க? எக்ஸிபிஷன்ல டிஸ்ப்ளே பண்றது. ஓகே. ஃபிங்கர் வச்சு. ஓகே. நீங்க ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? ஹை கமிஷனர். ஹை கமிஷனர் ஓகே. இந்த பக்கம் ரெட். நீங்களும் தம்பியும் சண்டைலாம் நிறைய போட்டுருக்கீங்களா? அவ்வளவா போட மாட்டோம். ஆனா போட்டுருக்கீங்க. இப்போ நீங்க இந்த பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சும்மா விளையாட்டுக்கு உங்க தம்பி வந்து எதையாவது டச் பண்றதோ இல்ல ஏதாவது பண்ணா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பயங்கர கோவம் வரும். பயங்கர கோவம் வரும். அடிக்கிறதுலாம் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் அந்த சேம் ஸ்மால் சைஸ் ஜீரோ பிரஷ்ல Black எடுத்து ஓகே ஒரு பிளான்ஸ் சரி சரி சும்மா ஸ்ட்ரோக் பண்ண கிராஸ். ஓகே. ஜஸ்ட் இந்த பிளான்ட்க்கு சஞ்சய் நான் ஜஸ்ட் என்னோட இது கேக்குறேன். green யூஸ் பண்ணலாமா? green யூஸ் பண்ண கூடாது. சன்செட்ல சன் பின்னாடி இருக்குறதால இந்த கலர் blackல தான் தெரியும். ஓகே ஓகே. இந்த பக்கம் கிராஸ். இது மேல நம்ம ஏதாவது பண்ண போறோமா சார்? இல்ல ஸ்கை கிளியர் ஸ்கை.
ஓகே, நான் உங்க பெயிண்டிங்ஸ் எல்லாத்துலயும் பார்த்தேன். அதுல சைடுல என்னமோ ஒன்னு இருக்கு, அது என்னது சஞ்சு? என்னோட சிக்னேச்சர். சிக்னேச்சரா? பேர் போட மாட்டேன் சஸ்பென்ஸ்க்காக. ஓ ஓகே, நான் சஸ்பென்ஸ் கிரியேட் பண்றது. நைஸ். உங்களோட ஃபுல் நேம் சஞ்சீவ் குமார். ஓகே. So smaller rock. ஓகே. உங்க ஸ்கூல்ல நீங்க பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறது, ஏன்னா நிறைய ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இருக்கு. உங்க ஸ்கூல்ல இருக்குங்களா அந்த மாதிரி? இருக்கு. ஆர்ட் ரூம்ல இருக்கு. ஓகே. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு இது இருக்கு. சோ இப்போ நம்ம ஒரு பேர்ட் பெயிண்ட் பண்ண போறோம். ஓகே. இது எல்லாமே black because sunset. ஆமா. ஓகே. Nice, Sanjay. நீங்க சொன்னீங்க இல்லையா உங்க ஃப்ரெண்டோட பிக்சர் அவருக்கு வரைஞ்சு கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்க அப்பாவோடதையோ அம்மாவோடதையோ இல்ல உங்களோடதையோ தம்பிதையோ யாரையாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? தம்பி வரைஞ்சிருக்கேன். அப்பா அம்மா நான் வரைஞ்சது இல்ல. தம்பி அந்த பிக்சரை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். ஆனா யார்கிட்டயும் காமிக்க மாட்டான். ஓகே ஓகே. நீங்க உங்களோட பிக்சரை என்னைக்காவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணது இல்ல. சரி சரி. சோ இந்த திட்டுதிட்டா இருக்க இடத்துல ஃபிங்கர் வச்சு பண்ணணுமா? இல்ல பிரஷ் யூஸ் பண்றீங்க. சரி சரி. ஓகே. sunset painting done. Sunset painting done. Super Sanjeev. Nice. Okay. ஓகே சஞ்சீவ், இப்போ இவ்ளோ பெயிண்டிங் பண்ணீங்க இல்லையா? 3 பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க. நான் ஒரு பெயிண்டிங் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பண்றீங்களா? ஓகே. பண்ணலாமா? பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ஓகே சரி. இவரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் வேற யாரும் இல்லைங்க, ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த பிக்சரை சஞ்சீவ் இப்போ நமக்கு வரைகிறாங்களான்னு கேட்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் இவர் என்னோட ரோல் மாடல் நிறைய பேருக்கு. இவர் எங்களுக்கு வரைஞ்சு காட்டுறீங்களா சஞ்சீவ்? வரைஞ்சு காட்டுறேன். ஓகே இந்தாங்க சஞ்சீவ். உங்களோட ரோல் மாடல் யாரு சஞ்சீவ்? என்னோட அப்பா. எல்லா பசங்களுக்கும் அப்பா தான் ரோல் மாடல். ஏன் அம்மா இல்ல? அது என்ன பசங்கனால அப்பா தான் ரோல் மாடல்? அப்பா கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாங்களா அதனாலயா? அப்படி இல்ல. அப்பா தான் ரோல் மாடல். அப்பா தான் ரோல் மாடல். சரி. சோ நான் இப்போ வந்து பென்சில் யூஸ் பண்ண போறீங்க. பென்சில் A2 பேப்பர். ஸ்கெட்ச் பேப்பர். சரி சஞ்சீவ். சோ இப்போ நம்ம அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. இது 9H பென்சில் தான். ஸ்கெட்ச் பென்சில். இவ்ளோ பென்சில் வச்சிருக்கீங்களே, ஷார்ப் பண்றதுக்குலாம் எப்படி சஞ்சீவ்? அந்த குட்டி ஷார்ப்னர் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? ஒரு சூப்பர் பாயிண்ட் ஷார்ப்னர் இருக்கு. இந்த ஷார்ப்னர். ஓ, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட தெரியல. மேபி தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டு பாருங்க. இது 90s 80sல யூஸ் பண்ண ஷார்ப்னர். இதுதான் சஞ்சீவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டி கிட்ட இருந்து கொண்டு வந்தீங்களா சஞ்சீவ்? ஆமா. நல்லா இருக்கு. பத்திரமா இன்னும் வச்சிருக்காங்க அத. உங்களோட இதெல்லாம் பார்த்தாலே அந்த ஸ்கெட்ச் பென்சில் ஆகட்டும், நீங்க அதை வச்சிருக்க விதமாகட்டும் எல்லாமே ரொம்ப இதுவா இருக்கு சஞ்சீவ். நன்றி. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்களோட போட்டோஸ்லாம் வரைஞ்சிருக்கீங்களா? இப்போ அப்துல் கலாம் போட்டோ மாதிரி, காந்திஜி போட்டோ, நேருஜி, இந்த மாதிரி ஏதாவது
காந்திஜி வரைஞ்சிருக்கேன். மதர் டெரேசா வரைஞ்சிருக்கேன். ஓகே. அப்புறம் நேருஜி வரைஞ்சிருக்கேன். சரி. இந்த ஒரு பிக்சர்ஸ்லாம் என்னலாம் வரைஞ்சிருக்கீங்க சஞ்சீவ்? ஹானரபிள் நெல்சன். அந்த 5 இது வரைஞ்சிருக்கீங்களா? பிக் 5 வந்து. பிக் 5. பென்சில்ல வரைஞ்சது. பென்சிலா? அந்த பிக் 5 வேற எதுலலாம் ட்ரை பண்ணலாம் சஞ்சீவ்? உங்களால எதெல்லாம் பண்ண முடியும்? சாக்கோல பண்ணலாம். பெயிண்ட்ல பண்ணலாம்னா ரொம்ப நேரம் ஆகும். கலர் கொடுக்கிறதுக்கு. இப்போ நீங்க அந்த சன்செட் கான்செப்ட் பண்ணீங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ண முடியுமா சஞ்சீவ் அந்த பிக் 5? பண்ணலாம். ஆனா எல்லாம் கருப்பா தெரிஞ்சா எந்த அனிமலும் தெரியாது. ஓ சரி சரி. உங்களோட பிக்சர் ஏதோ ஒரு மியூசியம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது எங்க சஞ்சீவ்? அந்த லுசாக்கா நேஷனல் மியூசியம்ல இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஷோ பிரைஸ் ஜெயிச்சது அந்த பிக்சர். அது எப்படி நீங்க பிளான் பண்ணி வச்சதா இல்ல அவங்களே வச்சாங்களா? செஞ்சது ஜஸ்ட் ஒரு டே விசிட்காக அப்ப கூட்டிட்டு போக சொன்னேன். சர்ப்ரைசிங்லி நான் என்னோட பிக்சர் அங்க பார்த்தேன். ஓகே. சர்ப்ரைஸ். ஓகே. உங்க ரோல் மாடல் அப்பான்னு சொல்லிட்டீங்க. அம்மா அவங்க பெயிண்டிங்ஸ் பத்தி என்ன சொல்லிருக்காங்க? அம்மா தான் என்கரேஜ் பண்ணுவாங்க நிறைய. ஓகே. ஆனா அப்பா ரோல் மாடல். ஆமா. உங்க ஸ்கூல்ஸ் முடிச்சிட்டு நீங்க அப்பர் கிரேட் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இங்க ஜாம்பியாலயா இல்ல இந்தியால தான். இந்தியாக்கு போறீங்களா அப்பர் கிரேட்ஸ்க்கு? குட். பொதுவா இங்க படிக்கிற பசங்கலாம் அப்ராட் போறது அந்த மாதிரி தான் நீங்க இந்தியா போணும்ன்றீங்க. குட். உங்களுக்கு இந்தியா பிடிக்குமா இல்ல எங்க பிடிக்குமா? இங்க பிடிக்கும். இங்க பிடிக்கும். ஓகே. நீங்க எந்த வயசுல இருந்து இங்க இருக்கீங்க? 3 வயசுல இருந்து. 3 வயசுல இருந்து. சரி சரி. சோ உங்களுக்கு இங்க நிறைய फ्रेंड्स இருப்பாங்க இல்லையா? ஆமா. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போய் விளையாடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா இல்ல டிராயிங் தானா? டிராயிங், கீபோர்ட் எல்லாம். கீபோர்ட். ஸ்கூல்ல விளையாடுவேன். ஸ்கூல்ல என்ன கேம்லாம் விளையாடுவீங்க சஞ்சய்? பேட்மிண்டன், ஃபுட்பால், கிரிக்கெட் விளையாண்டது இல்ல. டென்னிஸ். இங்க அப்பாவோட தம்பியோட என்னலாம் விளையாடி இருக்கீங்க? இங்க யார் உள்ள? பேட்மிண்டன், ஃபுட்பால். ஓகே. சண்டே ஆனா என்ன பண்ணுவீங்க? சண்டே சைக்கிள் ரைடிங் போவோம். ஓ யார்ல? நீங்க இந்த மாதிரி பண்றீங்க இல்லையா? இங்க லுசாக்காலேயே இந்த குட்டி குட்டி பசங்களாம் அண்ணா இந்த பிக்சர் நல்லா இருக்கு, அந்த பிக்சர் நல்லா இருக்கு, இதை எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்கல்ல. ஆமா. சோ அந்த மாதிரி பசங்களுக்கு இருக்காத பண்ணி கொடுத்திருக்கீங்களா பிக்சர்ஸ் பசங்களுக்கு? இங்க பண்ணது இல்ல. ஓகே. உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. சரி சரி. அடுத்தவங்களுக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுப்பேன். ஆனா வெளியில சொல்லி கொடுத்தது இல்ல. இல்ல பிடிக்குமா சொல்லி கொடுக்க? சொல்லி கொடுக்க பிடிக்கும். சரி. HB பென்சில் சும்மா ஒரு அவுட்லைன் மேல அந்த டார்க்னஸ் கொடுக்க. இது என்ன சேம் அந்த டார்க்னஸ் பென்சிலா? 2B பென்சில். 2B பென்சில். சரி. இது என்ன நம்பர் சஞ்சய்? 2B. 2B.
சஞ்சீவ், இது என்னோட இது. இந்த டார்க் நிப் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, இது இந்த பென்சில் இல்லாம அந்த கலர் பென்சில் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாங்களா? யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த நேச்சுரல் இது கிடைக்காதா? நேச்சுரலா இருக்காது, ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அப்படி கூட சொல்லலாம், அப்படி இருக்கும். நீங்க அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் வச்சு ஏதாவது டிசைன் அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா? பண்ணதில்லை. உங்களுக்கு அப்துல் கலாம் பிடிக்குமா சஞ்சீவ்? பிடிக்கும். இந்த ஃபிங்கர்ஸ் நெயிலாம் ரொம்பவே தத்ரூபமா இருக்கு. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சஞ்சீவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. நீங்க பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கா இல்ல இந்தியால ஏதாவது? இல்ல, இங்க தான் இருக்கு எல்லாமே. சோ நீங்க பெயிண்டிங்ஸ் இங்க மட்டும் தான் பண்ணுவீங்க? இந்தியால போய் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, பண்ணது இல்ல. ஓ சரி. Just a sketch. Okay. Wow, thank you so much சஞ்சீவ். நான் கேட்டதுக்காக எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு, இவ்வளவு நேரம் எங்களுக்காக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. ஓகே, நீங்க பிரைஸ் வாங்கிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, எப்போ? போன வருஷம் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட இருந்து வாங்கிருக்கேன். ஓகே, கிரேட் 7ல வாங்கினேன். ஓகே, இதான் அந்த பிக்சர். ஓ இதுதான் அந்த பிக்சர். ஓகே, இதுதான் நீங்க வாங்கின பிக்சர். போன வருஷம். என்ன டிராயிங் பண்ணீங்க சஞ்சீவ்? ஒரு தீம் வந்தது, இன்னோவேஷன் த்ரூ டெக்னாலஜி, நேச்சர் டிராயிங். நேச்சர் டிராயிங், சரி சரி. அந்த பெயிண்டிங் இங்க இருக்கா இல்ல எங்க இருக்கு சஞ்சீவ்? இல்ல, ஏசி அக்ரிகல்ச்சர் ஷோ கிட்ட. அக்ரிகல்ச்சரல் ஷோல இருக்கு, சரி சரி. நைஸ் சஞ்சீவ். தேங்க் யூ. ஓகே ஓகே, இவ்வளவு நேரம் எங்க ஷோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உங்க வீட்லயும் டேலண்டான கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க ஜட்டாக்காக்கு வாங்க. கண்டிப்பா உங்களோட டேலண்ட்டையும் நாங்க இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவோம். Thank you so much.
you.